வணக்கம் நண்பர்களே. நீங்க ஒரு காரியத்தை செய்யணும்னு உட்காரும் போது உங்க மனசு மத்த விஷயங்கள்ல அலைப்பாஞ்சுகிட்டே இருக்கா? கவலையே படாதீங்க. இந்த கதையோட முடிவு உங்களுக்கு நிச்சயமா ஒரு தெளிவை கொடுக்கும். பல வருடங்களுக்கு முன்னாடி ஒரு புகழ்பெற்ற துறவி ஒருத்தர் வாழ்ந்துட்டு வந்தாரு. அவரோட மடாலயத்துல அவருக்கு நிறைய சிஷ்யர்கள் இருந்தாங்க. அவரோட சிஷ்யர்களுக்கு மட்டுமல்ல, அந்த கிராமத்தில் இருக்க எல்லா மக்களுக்குமே அவர் ஒரு சிறந்த வழிகாட்டியா இருந்தாரு. அந்த ஊர் மக்கள் தங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் அவர்கிட்ட தான் வருவாங்க. இப்படி இருக்கிற சமயத்துல தான் ஒரு நாள் அந்த துறவிக்கு வயோதிகம் காரணமா உடல்நிலை சரியில்லாமல் போகுது. மரணிக்கும் தருவாயில் இருக்கிற துறவியோட கடைசி வார்த்தைகளை கேட்கறதுக்காக கிராம மக்கள் எல்லாருமே அந்த மடாலயத்துக்கு முன்னாடி கூடியிருக்காங்க. அவரோட சிஷ்யர்களிலேயே திறமையான ஒரு இளம் துறவியும் இருந்தார். அவர்தான் இனிமே இந்த மடாலயத்தை நடத்த போறதா குருவான இந்த துறவி ஏற்கனவே அறிவிச்சிருந்தாரு. இப்போ மரண படுக்கையில் இருக்கிற இந்த துறவி அந்த இளம் துறவிய கூப்பிட்டு தன்னோட கடைசி அறிவுரைய சொன்னாரு. நல்ல ஞாபகம் வச்சுக்கோ, எந்த ஒரு சூழ்நிலையிலையும் உன் வாழ்க்கையில ஒரு பூனையை மட்டும் அனுமதிச்சிராத அப்படின்னு சொல்லிட்டு அந்த துறவி இறந்து போயிட்டாரு. ஆனா இந்த இளம் துறவி உட்பட இதை கேட்ட எல்லாருக்குமே அவர் என்ன சொல்ல வந்தாருன்னு புரியல. இறந்தவரோட இறுதி சடங்கெல்லாம் முடிச்சு அவரை நல்லபடியா அடக்கம் பண்ணிட்டு எல்லாரும் அவங்கவங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க. ஆனா இந்த இளம் துறவி மட்டும் தன்னுடைய குரு சொன்ன அந்த வார்த்தைக்கான பொருள் என்னன்னு புரியாம வேலையே ஓடல. நான் எதுக்காக என் வாழ்க்கையில ஒரு பூனையை அனுமதிக்க போறேன்? சரி, அப்படியே ஒரு பூனை வந்தாதான் என்ன அப்படின்னு யோசிச்சு குழம்பிட்டே இருந்தாரு. அந்த மடாலயத்திலேயே ஒரு வயதான துறவியும் இருந்தாரு. அந்த தலைமை துறவியோட நெடுநாள் நண்பர். ஒருவேளை அவர்கிட்ட போய் பேசினா தன்னோட சந்தேகத்துக்கான பதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த இளம் துறவி அவர்கிட்ட போய் கேட்டாரு. அதை கேட்ட அந்த துறவி, ஓ அதுவா, அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதையே இருக்கு. ஒரு குருவோட வார்த்தைகளோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கதையோட அர்த்தத்தை நீ முழுசா கேட்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கதையை சொல்ல ஆரம்பிச்சாரு. இப்ப இறந்து போன அந்த குரு தன்னோட குடும்ப வாழ்க்கையை விட்டுட்டு காட்டுக்குள்ள தன்னோட துறவு வாழ்க்கையை ஆரம்பிச்ச காலகட்டம் அது. அப்போ பக்கத்துல இருக்க கிராம மக்கள் தான் அவருக்கு வேண்டிய சாப்பாடு எல்லாம் கொடுத்துட்டே இருந்தாங்க. பெரிய படிப்பறிவும் வழிகாட்டுதலும் இல்லாத அந்த கிராம மக்கள் தங்களுக்கு ஒரு நல்ல குரு கிடைச்சிட்டதா நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. இந்த துறவிக்கு உடைமைன்னு சொல்லிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ரெண்டு காவி உடைகள் மட்டும்தான் இருந்தது. அதனால அவங்க அந்த துறவிக்கு மூங்கில்ல ஒரு குடிசை ஒண்ணு அமைச்சு அவருக்கு வேணுங்கிற எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்தாங்க. அதை ஏத்துக்கிட்ட அந்த துறவியும் அந்த குடிலையே வசிக்க ஆரம்பிச்சாரு. சில நாட்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம போய்கிட்டே இருந்த இவரோட துறவு வாழ்க்கையில முதலா ஒரு பிரச்சனை வந்தது. அவர் இருந்த குடில்ல திடீர்னு எலி தொல்லைகள் அதிகமாச்சு. இவரும் என்னென்னமோ பண்ணி பார்த்தாரு. ஆனாலும் அந்த எலி தொல்லை தீர்ந்த பாடல்ல. ஒரு நாள் இவர் வச்சிருந்த 2 உடைகள்ல ஒரு உடைய இந்த எலி நல்லாவே கடிச்சு கொதறிடுச்சு. அதனால மாற்று துணி கூட இல்லாம கஷ்டப்பட்டாரு இந்த துறவி. இத பார்த்த அந்த கிராம மக்கள், ஐயா நீங்க ஏன் ஒரு பூனையை உங்க கூட வச்சுக்க கூடாது? பூனை இருந்தா எலி தொல்லை இருக்காது இல்லையா அப்படின்னு சொன்னாங்க. இவருக்கும் அந்த யோசனை சரின்னு படவும் அந்த கிராம மக்கள் கிட்ட இருந்தே ஒரு பூனையை வாங்கி வளர்க்க ஆரம்பிச்சாரு. பூனை வந்ததுக்கு அப்புறம் எலி தொல்லை கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சது. ஆனா அடுத்த சிக்கல் உருவாச்சு. அந்த பூனை வளர அதுக்கு தேவையான உணவும் அதிகமாச்சு. என்னதான் காட்டுல கிடைக்கிறது அங்க இங்கன்னு சாப்பிட்டாலும் அதுக்கு அது போதுமானதா இல்ல. இது அந்த துறவிக்கு ஒரு பெரிய தலைவலியா போச்சு. உடனே அந்த கிராம மக்கள், ஐயா நீங்க சம்மதிச்சீங்கன்னா நாங்க உங்களுக்கு ஒரு பசுவை தரோம். அதிலிருந்து வர பாலை இந்த பூனைக்கு கொடுத்துட்டு நீங்களும் பயன்படுத்திக்கலாம்ல அப்படின்னு சொல்ல அதுக்கு துறவியும் சம்மதிச்சாரு. அதுக்கு அடுத்த நாளே அவரோட குடிலுக்கு ஒரு பசுவும் வந்தது. கூடவே அடுத்த சிக்கலும் வந்தது. பசு என்ன சும்மா பால் கொடுக்குமா? அதுக்கு வேண்டிய புல் கொடுக்கணும், தண்ணி காட்டணும் இல்லையா? இதனால இந்த துறவிக்கு வேலைகள் அதிகமாகிக்கிட்டே இருந்தது. அந்த மாட்டை மேய்ச்சலுக்கு கூட்டிட்டு போறதும் தினமும் பக்கத்துல இருக்க கிராமத்துக்கு போய் அதுக்கு தேவையான வைக்கோலை எடுத்துட்டு வர வேண்டியதும் இருந்தது. இது பார்த்த அந்த கிராம மக்கள், அடடா இது என்னது, ஒரு துறவி போய் இந்த புல்லுக்காகவும் வைக்கோலுக்காகவும் அலையணுமா? இது நல்லாவா இருக்கு அப்படின்னு அவர் மேல ரொம்ப அனுதாபப்பட ஆரம்பிச்சாங்க. அதுக்கு அந்த துறவி, நான் வேற என்னதான் பண்றது? இந்த பசு பூனை இது ரெண்டையுமே நான் தானே வளர்க்கிறேன். அப்ப அத பட்டினியா போட முடியுமா அப்படின்னு கேட்க அங்கிருந்த ஒரு பெரியவர், எங்க கிராமத்துல எனக்கு தெரிஞ்ச ஒரு விதவை பொண்ணு இருக்கா. ரொம்ப நல்ல பொண்ணு. வேலையெல்லாம் ரொம்ப பிரமாதமா பாப்பா. அவளுக்கு சொந்த பந்தம்னு சொல்லிக்கிறதுக்கும் யாரும் இல்லை. உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா இந்த மாட்டை பாத்துக்கிற வேலையெல்லாம் அவளே பாத்துக்குவா. நீங்க இப்படி கஷ்டப்பட வேண்டாம்
அப்படின்னு சொல்ல இந்த துறவிக்கு இந்த யோசனையும் ஒன்னும் தப்பா படல. அதனால அதுக்கும் சம்மதிச்சாரு. அடுத்த நாளே அந்த பொண்ணுக்கு குடில் பக்கத்திலேயே ஒரு இடம் ஒதுக்கப்பட்டுச்சு. தினமும் கிராமத்துக்கு வந்து புல்லு, வைக்கோல் இதெல்லாம் சுமந்துட்டு போறது ஒரு பக்கம் இருந்தாலும், அவங்க குடிலுக்கு பக்கத்திலேயே இருந்த ஒரு காலி இடத்துல பயிர்களையும் தானியங்களையும் பயிரிட ஆரம்பிச்சா. தான் நலனுக்காக நிலத்துல கடுமையா உழைக்கிற அவளை பார்த்து பரிதாபப்பட்ட துறவி அடுத்த நாளிலிருந்து தானும் அந்த நிலத்துல இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சாரு. அவங்க 2 பேரோட உழைப்பின் பலனா சில நாட்களிலேயே பயிர்களும் வளர ஆரம்பிச்சது. இந்த துறவிக்கு தேவையான உணவுப் பொருட்களை கிராம மக்கள் கிட்ட இருந்து வாங்காம அவங்க அறுவடை பண்ண தானியங்களை பயன்படுத்தி அவளே சமைச்சு போட ஆரம்பிச்சா. நாளடைவுல இந்த துறவி சராசரி மனுஷனா குடும்ப வாழ்க்கையவே வாழ ஆரம்பிச்சிட்டாரு. சில மாதங்கள்ல அவருக்கு ஒரு குழந்தையும் பிறந்தது. அப்புறம் ஒரு கட்டத்துல தன்னோட வாழ்க்கைய பத்தி சிந்திக்கும் போதுதான் அவருக்கு ஒரு உண்மை புலப்பட்டுச்சு. நம்ம என்ன நோக்கத்துக்காக இந்த கிராமத்துக்கு வந்தோம், இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியா நின்னுச்சு. என்னோட குடும்பத்தை விட்டுட்டு ஒரு துறவற வாழ்க்கையை தேடி வந்தனா, எந்த வாழ்க்கைய வேணாம்னு உதறிட்டு வந்தனோ, இப்ப அந்த வாழ்க்கையவே வாழ்ந்துட்டு இருக்கேனே, நான் ஏன் இப்படி தடம் மாறி போனேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே மனசு நொந்து போனாரு. அதுக்கப்புறம் என்ன, அவரை பார்த்து பரிதாபப்பட்ட அதே அந்த கிராம மக்கள் இப்ப கேலியும் கிண்டலுமா பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அதையெல்லாம் பொறுத்துக்க முடியாம அந்த இடத்தை விட்டு வேற ஊருக்கு வந்துட்டாரு. சில வருஷங்கள் கழிச்சு அவர் பிள்ளைகள் வளர்ந்ததுக்கு அப்புறம் குடும்பத்துக்கு தேவையான எல்லாத்தையும் பண்ணிட்டு திரும்பவும் துறவு வாழ்க்கைக்கு வந்துட்டாரு. தம்பி, உன் வாழ்க்கையில பூனைய மட்டும் உள்ள அனுமதிக்காது அப்படின்னு உன்னோட குரு சொன்னது நிஜ பூனைய இல்ல. உன்னோட குறிக்கோளை நோக்கி நீ போகும்போது அதுல வரக்கூடிய இடையூறுகளை, கவன சிதறல்களை, இந்த மாதிரி விஷயங்களை உள்ள விடாதன்னு சொன்னாரு. ஒரு தடவை அதுக்கு நீ இடம் கொடுத்துட்டா போதும். இந்த மனசு இருக்கே, அது உன்னை சும்மா விடாது. உன்னோட குறிக்கோளே மறந்து போற அளவுக்கு அது அலை பாய ஆரம்பிச்சிடும். இத தன்னோட வாழ்க்கையிலிருந்து அவர் கத்துக்கிட்டதுனாலதான் உனக்கு எச்சரிக்கை பண்ணிருக்காரு அப்படின்னு அந்த குருவோட கதையை சொல்லி முடிச்சாரு அந்த வயதான துறவி. நண்பர்களே, நம்ம ஒரு குறிக்கோளை நோக்கி போகும்போதும் ஒரு செயலை செய்யும் போதும் நம்ம மனசு அலைபாய விடக்கூடாதுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் தான். ஆனா அதை எப்படி செயல்படுத்தணுங்கிறது தான் யாருக்கும் தெரியாது. ஆனா நமக்கு வள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு, முடிவும் இடையூறும் முற்றியாங்கு எய்தும் படுபயனும் பார்த்து செயல். ஒரு செயலை நீங்க வெற்றிகரமா செஞ்சு முடிக்க, உங்க குறிக்கோளை நீங்க அடைய வள்ளுவர் சொல்ற இந்த 3 விஷயங்கள்ல மட்டும் நீங்க தெளிவா இருங்க. முதலாவது, முடிவு. நம்ம செய்யக்கூடிய செயலோட முடிவு எப்படி இருக்கும்னு யோசிங்க. அதோட சரியான தெளிவு என்கிறது எப்பவுமே உங்ககிட்ட இருக்கணும். 2வது, இடையூறுகள். அந்த இலக்கு நோக்கி போகும்போது என்னென்ன இடையூறு நமக்கு வரப்போகுது தெரியணும். அதை தெரிஞ்சுக்கிட்டாலே அதை நம்ம விலக்கி வைக்க ஆரம்பிச்சிருவோம். நம்ம பல நேரங்கள்ல நமக்கு வரக்கூடிய இடையூறுகளை இடையூறுகள்னு தெரியாமலேயே அதுக்கு நாம இடம் கொடுத்துருவோம். இந்த துறவி மாதிரி துறவு மேற்கொள்ளும் போது மோட்சத்தை அடையணுங்கிறது தான் அவரோட முடிவு. அதை நோக்கி போகும்போது பூனை வளர்க்கிறது, அது மேல ஒரு பற்று உண்டாகிறது, அதுக்கு உணவு கொடுக்க ஒரு மாடு வாங்குறது, இதெல்லாம் இடையூறுகள் அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருந்தா ஆரம்பத்திலேயே அதை அவர் தடுத்திருக்கலாம். நாம நம்ம குறிக்கோள்ல இருந்து தவறி போறது சில நேரங்கள்ல நம்மளை சுத்தி இருக்கவங்களோட தாக்கங்களால கூட ஏற்படலாம். எவ்வளவு நேரம் தாண்டா வேலை செய்வ, வா கொஞ்ச நேரம் போய் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு கூப்பிடுவாங்க. அதோட அந்த வேலை நின்னு போயிடும். அதை செய்யறதுக்கான மனசும் இல்லாம போயிடும். 3வது, முற்றியாங்கு எய்தும் படுபயணம். எல்லாமே சரியா போய்கிட்டு இருந்தாலும் நம்ம மனசு இருக்கே, இவ்ளோ கஷ்டப்பட்டு இந்த வேலையா செய்யணுமா அப்படின்னு நம்மள அது தடுக்க நினைக்கும். ஏன்னா நம்ம மூளையோட வேலையே நம்ம எனர்ஜியை வீணாக்காம பாதுகாக்கிறது தான். அதோட வேலையை அது சரியாதான் பண்ணுது. ஆனா அந்த நேரத்துல இந்த செயலை செய்து முடிக்கும் போது அதனால வரக்கூடிய பலனை நினைத்து பாத்தீங்கன்னா, நிச்சயமா உங்க முயற்சியிலிருந்து பின்வாங்காம அலைபாயிர உங்க மனசை கட்டுப்படுத்தி நீங்க நினைச்ச காரியத்தை நீங்க செஞ்சு முடிப்பீங்க. சரி, இவ்ளோ சொல்றியே, நீ இதெல்லாம் சரியா பண்றியா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. இந்த பதிவை நான் கிரியேட் பண்ணும் போது கூட என்னோட மனசு பல விஷயங்களை தாவிக்கிட்டு தான் இருந்தது. ஆனா இதனால கிடைக்கக்கூடிய பலன், இத பார்த்துட்டு இருக்க எத்தனை பேருக்கு, உங்களை போன்ற எத்தனை பேருக்கு இது ஒரு வழிகாட்டியாக இருக்க போகுது அப்படின்னு நினைச்சு பார்க்கும்போது அது எல்லாமே காணாம போயிருச்சு. எனவே நீங்க செய்யக்கூடிய செயல்களையும் அதுக்கான தெளிவான நோக்கத்தோட செய்யுங்க. அதுல வரக்கூடிய தடைகள் என்னங்கிறத விழிப்புணர்வோட இருங்க. நிச்சயமா நீங்க உங்க இலக்கு அடையிறது நீங்களே நினைச்சாலும் தடுக்க முடியாது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன்.
அப்படி இருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இனிமே நம்ம சந்திக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு இதே மாதிரியான ஒரு பயனுள்ள தகவலோட உங்களை பார்க்கலாம் நண்பா.